ஓகே, ஃபோட்டோஷூட் முடிஞ்சதா? எஸ் மேம். யூ கேன் லீவ். ஓகே மேம். ஓ, அபி டெய்லர். நீதா அபியா? ஆமாங்க. நீங்க? நான் எப்படி சொல்றது, முதலாளின்னு வச்சுக்கோ. உன்ன மாதிரி ஆளுங்களை பொறுத்தவரை என் பேரு முதலாளி தான். உனக்கு என்னை பத்தி அந்த அளவுக்கு தெரிஞ்ச போதும். உன் ஏரியால நீ ரொம்ப ஃபேமஸ்னு கேள்விப்பட்டேன். டிசைன்லாம் பண்ணி ஸ்டிச் பண்றியாமே, அதுவும் லோ ப்ரைஸ்க்கு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு என்னால முடிஞ்சதை செய்யறேன். இன்ட்ரெஸ்டிங். நானும் நீ ஸ்டிச் பண்ணதை பார்த்தேன். நாட் பேட். உனக்கு மாசம் எவ்வளோ இன்கம் வரும்? ஐ மீன் சம்பளம். டெய்லர் கூலி, கடை வாடகை இதெல்லாம் போக ஒரு 8000 வரும். ஓ, தட்ஸ் a huge amount. ஆனா அது வாய்க்கும் வயிற்றுக்குமே சரியா போகுமே. ஐ மீன் மாசம் முழுக்க சாப்பாட்டுக்கே அந்த 8000 ரூபாய் சரியா போகும்னு சொன்னேன். அப்போ மற்ற செலவுக்கெல்லாம்? அதான் ட்ரெஸ், காதுல, கழுத்துல, கையில போட்டிருக்கிற இந்த கவரிங் நகைகள், இந்த எக்ஸெட்ராக்கெல்லாம் என்ன பண்ற? கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு வாங்குறியோ? நான் பொதுவா எப்பவுமே டெய்லர்ஸ் கூட எல்லாம் பேச மாட்டேன். ஐ எம் பிஸி வித் மை ஸ்ட்ராட்டஜி டீம், டிசைனர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ். அவங்க கூட பேசுறதுக்கே எனக்கு நேரம் பத்தாது. நாம சொன்னது தைக்கிறவங்க கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? இருந்தாலும் உன்கிட்ட ஏன் பேசுறேன் தெரியுமா? மற்ற டெய்லர்ஸ் கிட்ட இல்லாத ஒரு குவாலிஃபிகேஷன் உன்கிட்ட இருக்கு. ஐ மீன் உன்னோட ஞாபக சக்தி. தட்ஸ் அமேசிங். எங்கேயோ எப்பவோ பார்த்தத கொஞ்சம் கூட மாறாம அப்படியே டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ற அந்த குவாலிட்டி எனக்கு பிடிச்சிருக்கு. மன்னிக்கணும், எனக்கு காப்பி அடிக்கிற பழக்கம் இல்லை. ஓ, என்ன படிச்சிருக்க? ஃபேஷன் டெக்னாலஜி, ஃபேஷன் டிசைனிங்? இல்லைங்க, எல்லாமே அனுபவ அறிவுதான். அனுபவம். எதுவுமே பழகாம, எதுவுமே படிக்காம, நீங்களா சொந்தமா எல்லாத்தையும் கற்பனை பண்ணி உருவாக்கிடுவீங்க, அதானே? சி, ஒன்ன மாதிரி டெய்லர்ஸ் எல்லாம் எங்கள மாதிரி பெரிய பிராண்டுக்கு ஒரு தலைவலி. நாங்க டிசைனர்ஸ்க்கு லட்சமா சம்பளம் கொடுத்து கோடி கணக்குல இன்வெஸ்ட் பண்ணி எங்க பிராண்ட மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தா, உங்கள மாதிரி லோக்கல் டெய்லர்ஸ் அக்கம் பக்கத்துல இருக்கிற ஆளுங்க எல்லாரையும் உங்க சென்டிமெண்ட்டை வச்சு லாக் பண்ணி எங்க பிசினஸையே கிரஷ் பண்ண பாக்குறீங்க. நாங்க பிசினஸ் எப்படி டவுன் ஆச்சுன்னு ஸ்ட்ராட்டஜி டீம் கூட உட்கார்ந்து மண்டைய பிச்சுக்கிறோம். எனக்கு யார் பிசினஸையும் டவுன் ஆகணும்னோ இல்ல யாரையும் தோக்கடிக்க வைக்கணுங்கிற எண்ணமும் இல்ல. என்னை நம்பி வரவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சதை தச்சு கொடுப்பேன். எப்படி? புரியல. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வேர்ல்டுக்கு ஏத்த மாதிரி எப்படி டிசைனர் ரெடி பண்ணலாம், யார மாடலா வச்சு மார்க்கெட் பண்ணலான்னு பணத்தை கொட்டி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறத ஏதோ ஒரு தெருவுல 8 சைஸ் கடையில உட்கார்ந்துகிட்டு எதுவுமே பழகாத நீ செய்வியா? இதெல்லாம் நம்புறதுக்கு நான் என்ன முட்டாளா? எங்க டிசைன் முழுக்க காப்பி அடிச்சு 200-300 சம்பாதிச்சு என்கிட்டயே அது இல்லைன்னு உன்னால எப்படி சொல்ல முடியுது? உன்ன மாதிரி எங்க பிசினஸ நச்சரிச்சு கெடுக்கிற பூச்சிங்களை எல்லாம் அப்பப்போ தலையில ஓங்கி அடிச்சு மூலையில தூக்கி போடணுமா இல்லையா? அதான முறை. நீ என்ன பண்ற? கடைக்கு ஒரு பெரிய பூட்டா வாங்கி பூட்டிட்டு நாளைக்கே இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வந்துரு. உனக்கு மாச சம்பளம் 50,000. 50,000. ஓகே? Hey, what are you doing? பிராணாயாமம் பண்றேன். What? யாராவது என்ன அளவுக்கு அதிகமா மட்டன் தட்டி பேசினா எனக்கு கோவம் பயங்கரமா வரும் மேடம். பட்டுன்னு கை நீட்டினாலும் நீட்டிடுவேன். அதனாலதான் என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்க இந்த தியானம் பண்றேன். உங்ககிட்ட காசு பணம் கோடி கோடியா கொட்டி கிடக்கலாம்.
ஆனா வைராகியத்தோட உண்மையா உழைச்சு மானத்தோட வாழணும்னு நினைக்கிற என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இது கால் தூசிக்கு சமம். நீங்களாம் பணத்துக்காக ஆசைப்படுற ஆளுங்களை விலைக்கு வாங்கி பழக்கப்பட்டவங்க. உங்களுக்குலாம் அது புரியாது. என்ன உங்களால விலைக்கு வாங்க முடியவே முடியாது. வரட்டா? அவங்க கிட்ட பணம் இருக்கட்டும், கடல் மாதிரி ஆபீஸ் இருக்கட்டும், எனக்கு என்ன? அவ பாட்டுக்கு அவ இஷ்டத்துக்கு பேசிட்டே போறா. உடனே பிராணாயாமா பண்ணியா இல்லையா? நீ பண்ணதுனாலதான் அவளை சும்மா விட்டுட்டு வந்தேன். இல்லனா வந்த கோவத்துக்கு அரைஞ்சிருப்பேன். நம்ம கடையை பத்தி தப்பா பேசுறா. அக்கா, அதெல்லாம் பணக்காரங்களுக்கு பிறவிலே இருக்கிற ஆணவம். அவ பணத்தையும் ஆணவத்தையும் அவளோடய வச்சுக்கணும். என்கிட்ட காட்டினா அவ்வளவுதான். அபி, நீ எதுக்கு அங்க போன? வேலைக்காக போன, வேலைய முடிச்ச, பணத்தையும் வாங்கிட்டு வந்துட்ட. அதோட அந்த இடத்துக்கு உனக்கு இருக்கிற கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு. அவளையும் அவ கம்பெனியையும் ஏன் இன்னும் ஞாபகத்துல வச்சுக்கணும்? கரெக்ட். அவங்கள மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம்க்கா. ஹால் விட்டு கூப்பிடுவாங்கல்ல, அப்ப பேசிக்கலாம். இன்னொரு தடவையா அந்த ஆபீஸ்க்கா? அவங்க கோடி ரூபாய் கொட்டி தந்தாலும் அந்த ஆபீஸ் வாசப்படியை மிதிக்க மாட்டேன். வேணாம் அபி, நாம ஏன் அவங்க ஆபீஸ் வாசல மிதிக்கணும்? நம்ம கடை தான் இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கே, நாம இதை கவனிச்சாலே போதாதா? கவலைய விடு அபி. இருக்கட்டும், திரும்ப யாராவது தேடி வரட்டும். இது வரைக்கும் நானே பார்க்காத அபிய அவங்க பாப்பாங்க. அப்ப வச்சுக்கிறேன். இப்பதான் நீ சரியா சொல்லியிருக்க அபி. மறுபடியும் அவங்க பேச்சு நமக்கு எதுக்கு அபி? நீ போய் அம்மா முன்னாடி சாமி கும்பிடு. அப்பவும் உன் கோவம் குறையலனா பிராணாயாமம் பண்ண. நமக்கு ஆர்டர் நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கு. நீ முதல்ல கட் பண்ண அபி. ஆஹா, அபி பிராணாயாமம் பண்ண ஆரம்பிச்சிருச்சே. சரிதான். அக்கா, அவளை சும்மா விட்டுட்டு வந்திருக்க கூடாது. ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கணும். அபி, மறுபடியும் முதல்ல இருந்தா. அசோக், மா, குட். யோர் சாய்ஸ் இஸ் ரைட். சுபத்ரா, எஸ் மேம். அந்த பொண்ணோட பேர் என்ன? மேம், அபி டெய்லர். அபி டெய்லர். அந்த பொண்ணோட வேற போட்ஸ் தெரியுமா? தெரியும் மேம். எவ்வளவு பே பண்ணீங்க? 20,000. ஜஸ்ட் 20,000? எஸ் மேம். நம்ம சீஃப் டிசைனருக்கு எவ்வளவு பே பண்றோம்? ஜஸ்ட் a minute மேம். 1 lakh மேம். ஒரு டிசைனுக்கு மட்டும் தானே? ஆமாம்மா, அது வேஸ்ட், டோட்டலி வேஸ்ட். இந்த டிசைன் எவ்வளோ யூனிக்காக இருக்கு பாருங்க. வெறும் 1 hour தாம்மா. 1 hourல இவ்வளோ யூனிக்கா, இவ்வளோ பர்ஃபெக்டாக யாராலையுமே ஸ்டிச் பண்ண முடியாதுமா. பேசு அசோக், அந்த பொண்ணை கூப்பிட்டு பேசு. இவ்ளோ லோ காஸ்ட்ல இவ்ளோ அழகா டிசைன் பண்ணி டெமோ பண்ணி காட்டுற டிசைனர் கம் டெய்லர் கிடைக்கவே மாட்டாங்க. அதுவும் உனக்கு இருக்கிற 15 நாள்ல. சாரி, ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் 14 நாள்ல. சாரி மேம், சாரி சார். என் அனாமிகா மேம் வர சொன்னாங்க, மறந்துட்டேன். ஐ ஹாவ் டு கோ. யூ கேன் கோ. அசோக், உனக்கு சின்ன வயசுல இருந்தே ஹார்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல? ஆமாம்மா, ஃபியூச்சரில் ஒரு ஃபார்ம் வச்சு முழுக்க குதிரைங்க மட்டும் வளர்க்கணும். ஏன்? ஏன்னா ஐ லவ் ஹார்ஸ்.
சின்ன வயசுல நீங்க எனக்கு ராஜா கதையெல்லாம் சொன்னப்போ அதுல வர எல்லா ராஜாவும் குதிரை மேல தானே வருவாங்க. நான் கூட உங்ககிட்ட ஏன் எல்லா ராஜாவும் குதிரையில வராங்கன்னு நான் கேட்டேன். அழகும் கம்பீரமும் குதிரைய தவிர வேற எந்த அனிமல் கிட்டயும் இல்ல. அதனாலதான் குதிரை மேல உட்காந்துட்டு வர ராஜாவும் கம்பீரமா தெரிவான். அதே மாதிரிதான் குதிரை கிட்ட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது ஓட ஓட உடம்பு சூடாகும், வேகம் அதிகமாகும், புத்தி நிதானமாகும். அதனால தான் 15 days டைம் ஃபிக்ஸ் பண்ணி என்னை ஓடுன்னு துரத்துறீங்களா? அசோக், நீ குதிரை இல்ல, குதிரை மேல இருக்கிற ராஜா. குதிரை வீரன் நிதானமாவும் வேகமாவும் இருக்கணும். அதனாலதான் துரத்துறேன். ஷியர் அப். நாளைக்கு அந்த பொண்ணு இங்க வேலைக்கு வரணும். வரவே அப்புறமா பாக்குறேன். மே ஐ கம் இன் சார்? யா. அந்த அபி டெய்லர் பேர்ல ஜாப் ஆஃபர் ஒன்று ரெடி பண்ணி வைங்க. ஷியோர் சார். சேலரி டீடைல்ஸ் எதுவும் போட வேணாம்னு சொல்லிடுங்க. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்துடலான்னு சொல்லுங்க. அவங்க உங்க ஃப்ரெண்டா? ரொம்ப நெருக்கலாம் இல்லை சார். அவங்க டெய்லர், நான் அவங்க கஸ்டமர். அந்த ரிலேஷன்ஷிப் தான். ஒரு நல்ல கஸ்டமரா உங்க டெய்லர்கிட்ட பேசுங்க. இந்தியாவோட நம்பர் 1 கம்பெனியில் அவங்களுக்கு நம்பர் 1 பொசிஷனில் ஜாப் ரெடியாக இருக்குன்னு புரிய வைங்க. ஷியோர் சார், ஐல் டூ மை பெஸ்ட். ஓகே. அவங்க எப்படி பேசினா ஒத்துப்பாங்களோ மெயினாக அந்த மாதிரியே பேசுங்க. ஓகே சார். அந்த மாதிரி டேலண்டட் பர்சன்ஸ்லாம் எப்பவும் கொஞ்சம் அடமெண்ட்டாக தான் பேசுவாங்க. புரியுது சார். நான் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். கோ ஹெட். ஐ எம் லீவிங் சார். என்ன மூர்த்தி, 13 கார்டும் ஜோக்கரா இருக்கா? கார்டு இறக்குறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது? ஏய், என்ன ஜெயிச்ச மதப்பா? விடுமூர்த்தி, விளையாட்டுல வெற்றியும் தோல்வியும் சகஜம். அன்னைக்கு நீயும் தானே ஜெயிச்ச, அப்புறம் என்ன? ஆமா, மூர்த்தி ஜெயிக்கிறது திருவிழா மாதிரி. தீபாவளி பொங்கல் போல வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். இதோ முடிஞ்சிச்சு. என்ன மூர்த்தி, எந்திரிச்சிட்ட? ஆடலையா? மூடு சரியில்லை. 2 லாட்ஜ் போட்டு வரேன். சரி சரி, போயிட்டு வா. சார், சொல்லுங்க மேடம். அவரை பார்த்துட்டீங்களா? இப்பதான் உள்ள வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு லார்ஜ் கடை விடுறா. ஆளை பார்த்துட்டேன் மேடம். நான் பேசிட்டு உடனே லைன்ல வரேன். அவரை பார்த்து பேசிட்டு எனக்கு இமீடியட்டா கால் பண்ணுங்க. ஹலோ மேடம், இந்த அபி டெய்லரோட அப்பாவை பார்த்து அவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்காக நான் கிளப்புக்கு வந்திருக்கேன் மேடம். ஆனா ஆள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் லோக்கலா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த கிளாஸ் பீப்புள் அப்படிதான் இருப்பாங்க. அந்த ஆள் கிட்ட நீ என்ன பேச போற? அதான் மேடம், அபியை எப்படியாவது வேலைக்கு ஜாயின் பண்ண சொல்ல வைக்கலான்னு பேச சொன்னாங்க. யாரு? நம்ம அசோக் சாரும் சுபத்ரா மேடமும். அவனோட தகுதியை விட்டுட்டு யார்கிட்ட எல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்கான் பாரு. தோல்வி பயம் விரட்டுது. ஓகே, ஜஸ்ட் பேசிட்டு எனக்கு அப்டேட் பண்ணு. ஓகே மேடம், ஓகே. நரணா, அன்னைக்கு ஜெயிச்சோன்னு என்னாச்சு? பேலன்ஸ் எல்லாத்தையும் நான் செட்டில் பண்ணல. நியாயமான ஆள் தானே. 2 லாட்ஜ் கொடுறா. முதலாளி திட்டுவாருண்ணே இது மாதிரி கொடுத்தா. டேய், இந்த சுந்தரமூர்த்திக்கு கடன் கொடுத்தா கூட அவர் திட்டுவாரு. 2 லாட்ஜ் கொடுறா. நீ அவர் இருக்கும்போது வந்து எவ்வளோ வேணா கடன் வாங்கு, இங்கே வந்து எவ்வளோ வேணா குடி, என்ன வேணா பண்ணு. ஆனால் நான் இருக்கும்போது கொடுத்தா முதலாளி திட்டுவாரு. புரிஞ்சுங்கண்ணே, காசு இல்லாமல் தர முடியாது. ஓனர் திட்டுவாரு. ஒன் லார்ஜ் விஸ்கி. அப்புறம் சார் என்ன கேட்கிறாரோ அவருக்கு தேவையான அளவு கொடுங்க. ஹாய் சார். அசோக் ஃபேஷன் டிசைனரோட மேனேஜர். ஓகே, கொஞ்சம் அப்படி உட்காந்து பேசுவோமா? வாங்க வாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியலையே. உட்காருங்க சார். இப்போ வந்துடும் சார். சார் எடுத்துக்கங்க. சியர்ஸ். நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. பூதம் சார், பூதம். அந்த அலாவுதீன் அற்புத விளக்குல இருந்து வெளியே வருமே அந்த பூதம் சார். இனிமே பாருங்களேன்,
தினமும் நீங்க கேக்குறதெல்லாம் இந்த பூதம் கொடுத்துக்கிட்டே இருக்க போகுது. உங்க வீட்ல இருக்கிற விளக்க தேய்ச்சா போதும், மாசம் பூரா காசா கொட்டும். புரியலையே. உங்க பொண்ணு அபிதான் அலாவுதீனோட விளக்கு. சொல்லவே இல்லையே. ஆமா சார். இப்ப எங்க கம்பெனி இருக்குல்ல, அசோக் ஃபேப்ரிக், அதான் அலாவுதீனோட பூதம். உங்க பொண்ணு அபி மட்டும் எங்க கம்பெனியோட சீஃப் டிசைனரா வந்தா போதும் சார். அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல, ஒரே காசு, பணம், துட்டு, மணி மணி. இப்ப புரியுதா? புரியல சார். சரி சார், நேர விஷயத்துக்கே வந்துடுறேன். காலையில உங்க பொண்ணு அபி எங்க ஆபீஸ்க்கு வந்திருந்தாங்க. சரி. இப்ப புரிஞ்சது இல்ல சார்? 1 மினிட். உண்மையான பூதம் நீங்க இல்ல, உங்க முதலாளி தான். ஆனால் நீங்க ஒரு அடிமை பூதம், ஆனா நல்ல பூதம். என்ன சார் நீங்க? கர்ப்ப கிரகத்துல இருக்கிற சாமி அளவுக்கு இல்லைனாலும் வெளியில இருக்கிற உபதெய்வத்துக்கும் கொஞ்சம் பவர் இருக்கதான் சார் செய்யும். கோச்சிக்காதீங்க. நோ நோ, டோன்ட் மிஸ்டேக் மீ. சும்மா 1 லார்ஜ். ப்ளீஸ் 1 மோர். சொல்லிடலாம் சார், சொல்லிடலாம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ சார், இன்னொரு லார்ஜ் சாருக்கு. ஓகே சார். அது வந்து இவன் எப்பவுமே லேட் இப்படிதான். இது வேற கலர் இருக்கு, இது வேற கலர்ல இருக்கு. 2 வயிற்றுல பண்ண ஒண்ணுதான். நோ ப்ராப்ளம். ஒரு 2000 கடனை கொடுங்க. 2000? எஸ். வேணா நீங்க பொண்ணு சம்பளத்துல பிடிச்சிங்க. ஓகே சார். கிவ் மீ. இந்தாங்க சார். Thank you. போறேன். சொல்லு. மேடம், ஒரு வழியா அந்த ஆளை பார்த்து பேசிட்டேன் மேடம். என்ன ஆளு கொஞ்சம் லோக்கலா இருக்காரு. என்ன சொல்றான்? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். நாளைக்கு அபிய வேலைக்கு வந்து ஜாயின் பண்ண சொல்றேன்னு சொல்லிட்டாரு. ஆனா மேடம், பார்த்து 2 நிமிஷம் கூட ஆகல, டக்குன்னு 10,000 காசு கேட்கிறாரு. தூக்கி முகத்திலேயே வீசிட்டு வா. அதெல்லாம் கொடுத்துட்டேன் மேடம். இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை இன்ஃபார்ம் பண்ணணும்ல. அத கம்பெனி எக்ஸ்பென்சஸ்ல சேர்த்துக்கோ. ஓகே மேடம், ஓகே. ஐயோ அக்கா, அப்பாவை நான் கூட்டிட்டு வரல. கூட்டு வந்ததா என்னடா கழிச்சு எடுத்துட்டு போற? போ. என் பொண்ணு மாதிரி வருமா? சமைச்சு முடிச்சிட்டியாமா? இன்னும் 10 நிமிஷம் அப்பளம் பொரிச்சிட்டு சாப்பிடலாம். அபி, அப்பளம் அப்புறமா பொரிச்சுக்கலாம். அப்பா இப்போ உன்னை கூப்பிடுறல, வாமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வந்து உட்காருமா. வந்து உட்காருமா. என்ன திடீர்னு பாசம்? ஏன் அப்பா உன் மேல பாச வைக்கூடாதா? என் பொண்ணு தானே. சொல்லுங்க. நீ ஒரு பெரிய கம்பெனிக்கு போய் துணி தைச்சு கொடுத்தியாமே. அசோக் அண்ட் கோன்னு ஒரு டிசைனிங் கம்பெனி. அசோக் அண்ட் கோலையா? அபி, என்ன சொல்ற? ஃபேஷன் டிசைனிங்ல இந்தியால நம்பர் 1 கம்பெனி அது. அங்க நீ போனியா? போனது மட்டும் இல்லம்மா, அங்க போய் புதுசா டிசைன்ல தைச்சு வேற கொடுத்துருக்கா. அக்கா, நிஜமாவா?
டேய் இருடா, என்ன பேச விடுங்கடா. அப்பா இல்ல அபி, நாளையில இருந்து அந்த கம்பெனிக்கு நீ வேலைக்கு போற. நீ ஒரு பெரிய கம்பெனிக்கு போய் துணி தைச்சு கொடுத்தியாமே. அசோக் அண்ட் கோன்னு ஒரு டிசைனிங் கம்பெனி. அசோக் அண்ட் கோலையா? அபி என்ன சொல்ற? ஃபேஷன் டிசைனிங்ல இந்தியால நம்பர் 1 கம்பெனி அது. அங்க நீ போனியா? போனது மட்டும் இல்லம்மா, அங்க போய் புதுசா டிசைன்ல தைச்சு வேற கொடுத்துருக்கா. அக்கா நிஜமாவா? டேய் இருடா, என்ன பேச விடுங்கடா. அப்பா இல்ல அபி, நாளையில இருந்து அந்த கம்பெனிக்கு நீ வேலைக்கு போற. ஐயோ மறந்தே போயிட்டேன். அந்த கம்பெனி மேனேஜர் விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்காரு. இதுல அவர் நம்பர் இருக்கு. இதுக்கு ஃபோன் பண்ணி நாளையில இருந்து வேலைக்கு வரேன்னு சொல்லிடு. இந்தா. எல்லாரும் வந்து சாப்பிடுங்க, தூங்கணும். காலையில கடையில நிறைய வேலை இருக்கு. நான் என்ன சொல்றேன், நீ கடையில வேலை இருக்குன்னு சொல்ற? இன்னொருத்தர்கிட்ட கை கட்டி நின்னு வேலை செய்யணும்னு நமக்கு எந்த அவசியமும் இல்ல. இருக்கிற கடையை பத்திரமா பாத்துக்கிட்டா போதும். எது கடை? நீ வச்சுக்கிறது பேரு கடையா? ஒரு 8க்கு 4க்கு ஒரு தம்பத்தொன்னு இடத்துக்கு 2 இத்து போன மிஷின் வச்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய கிடையாது. அந்த இத்து போன 2 மிஷினும் 8க்கு 4 ரூமும் தான் இவ்வளோ நாளா நமக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கு. கௌரவமா வாழ வச்சிட்டு இருக்கு. அதை மறந்துடக்கூடாது. என்ன கௌரவமா வாழ்ந்துட்டோம் நம்ம? 3 மாடி வீடு கட்டி 4-5 காரை வச்சு வாழ்றோமா நம்ம? இது கௌரவமா? சொந்த வீடும் காரும் தான் கௌரவமா? யார்கிட்டயும் கடன்னு 10 ரூபாய் வாங்காம இப்ப பொழைக்கிறோம்ல, இதுதான் கௌரவம். சரி சரி, 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தராவது தெளிவா என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அபி, அந்த கம்பெனில உனக்கு வேலை தரேன்னு சொன்னாங்களா? சொல்றது மட்டும் இல்ல, கெஞ்சறாங்களாம். அந்த ஆபீஸ்ல வாட்ச்மேனா வேலை செய்யறவனுக்கு 15,000 ரூபாய் சம்பளமா. இவளுக்கு சீஃப் டிசைனரா வேலை கொடுத்து இவ கேட்கறதையும் கொடுக்கறேன்றாங்க. அது கசக்கதா இவளுக்கு. அபி, அப்பா சொல்றது நிஜமா? இப்ப எதுக்கு தேவையில்லாத பேச்சு? விடு. அபி, நான் உன் கூட பிறந்த தங்கச்சி. எனக்கே உன் அருமை தெரியாம அன்னைக்கு சண்டை போட்டுட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்போதான் புரியுது. என்னை மன்னிச்சுக்கோ அபி. ஐம் சாரி. அவங்க உன்னையும் உன் திறமையும் மதிச்சு அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. அதை மட்டும் உதறி தள்ளாத. கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த வேலைக்கு மட்டும் நீ போன 2 மாசத்துல நம்ம குடும்ப நிலைமை வேற மாதிரி ஆயிடும். இப்ப நம்ம என்ன குறையா வாழ்றோம்னு நினைக்கிற? ஒழுகாத வீடு, கிழியாத துணி, நல்ல சாப்பாடு, இதுதான் ஒரு சராசரியான மனுஷனுக்கு அடிப்படையான தேவை. அது நம்ம கிட்ட இல்லையா? அதுக்கும் மேலேயே இருக்கு. அது மட்டும் போதுமா? வேற என்ன வேணும்? எல்லாமே வேணும் அபி. ஐயோ அக்கா, எதுக்கு இப்ப நமக்குள்ள சண்டை? விடுங்க, நாளைக்கு பேசிக்கலாம். அக்காவுக்கும் யோசிக்க டைம் வேணும்ல, கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணட்டும். யோசிச்சு முடிவு எடுக்கிறதுக்கு எதுவும் இல்ல. நான் கடையை விட்டு எங்கேயும் வேலைக்கு போக மாட்டேன். அப்ப நானும் அரவிந்தும் நல்லா வாழணும்னு உனக்கு ஆசை இல்ல. இவன் வெளிநாடு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், லைஃப்ல செட்டில் ஆகணும்னு உனக்கு அக்கறையே இல்ல. நான் 4 பேர் மதிக்கிற மாதிரி படிச்சு முன்னேறி நல்லா இருக்கணுமேலாம் நீ யோசிக்கவே மாட்டேன். அப்படிலாம் நினைக்கிறவளா இருந்தா நம்ம கிட்ட ஏன் மல்லுக்கட்டி நிக்க போறா? இந்நேரம் சரின்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிருக்க மாட்டா? அங்க வேலைக்கு போனாதான் என் தம்பியையும் தங்கச்சியும் நல்லா வச்சுக்க முடியுமா? நமக்குன்னு சொந்தமா தொழில் இருக்கு. பெரிய அளவுல இல்லைனாலும் நாமளும் முதலாளிதான்.
நம்மளையும் நம்பி 4 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதே நீங்க எல்லாரும் யோசிக்க மாட்டீங்க. இத்தனை வருஷமா முதலாளியா இருந்தோம், ஏன் நம்ம முன்னேறல? அத நீ யோசிச்சு பாத்தியா? தானே துணி வாங்கி அதை டெய்லர் கிட்ட தந்து அவங்க தச்சு கொடுக்கற வரைக்கும் பொறுமையா காத்திருக்கணும். யாருக்கும் நேரம் இல்ல அபி. எல்லாமே ரெடிமேட் தான். ஆனா அந்த ரெடிமேட் காரங்க கூட ஏன் நம்மள தேடி வரணும்? நம்ம கிட்ட திறமை இருக்கு. என்ன பிரயோஜனம்? திறமைய பணமாக்குற சந்தர்ப்பம் கிடைச்சும் நீ அதை எட்டி உதைச்சிட்டியே. நீங்க என் திறமையை அடமான வைக்கிறத பத்தி பேசுறீங்க. அதனால உங்களுக்கு நான் பேசுறது புரியாது. உனக்கு தான் நாங்க பேசுறது புரியல. சம்பாதிக்க முடியாதவங்க கிட்ட எவ்வளவு திறமை இருந்தாலும் அது வேஸ்ட். அக்கா டேய் நீ போடா. நம்ம 2 பேரும் எப்படி போனா என்னன்னு நினைக்கிறா? அவளுக்கு போய் நீ சப்போர்ட் பண்ற? திமிரு. அப்படியே அவங்க அம்மா மாதிரி இவளுக்கு திமிரு. அது கழுத்துல டேப்ப மாட்டின உடனே அப்படியே கைலாசத்துல இருக்க சிவன் உனக்கு நினைப்பு. எல்லாமே உன்னால தான் நடக்குதுன்ற ஆணவம். உலகத்திலே இவ்வளவு அம்மாவும் தான் பெரிய டெய்லர் நினைப்பு. நீங்க வேணா பாருங்க, ஒரு நாள் அந்த கடவுளுக்கே பொறுக்காது. இவருடைய மொத்த கடையை அப்படியே இடிச்சுதான் விழ போகுது. சொல்றேன், நான் சொல்றேன். உழம் ஊதா இல்லையான்னு பாரு. அபி ஐயோ அக்கா, டேய் போட்டோ விடுறா. நில்லுக்கா. அக்கா போவாதக்கா. அக்கா அக்கா சொன்னா கேளுக்கா. அப்பா ஏதோ கோவத்துல பேசிட்டாரு. எப்படா? அக்கா ப்ளீஸ்க்கா. அப்பா அக்கா எங்கேயோ கோச்சிக்கிட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. போட்டோ விடுறா. ஏன்டா நீ பதற? அக்கா எங்கேயாவது கோயில் குளம் படிக்கட்டுன்னு போய் உட்கார்ந்து எந்திரிச்சிட்டு வந்துருவா. சரி நீங்க 2 பேரும் வந்து சாப்பிடுங்க. சரி அப்பா, நம்ம 2 பேரும் கொஞ்சம் லைட் வெயிட்டா பேசிருக்கலாமோ? இவ்வளவு கோவப்பட்டுமே அவளுக்கு புரியல. அன்பா சொன்னா மட்டும் புரியவா போகுது? சுபத்ரா சார் டைம் ஆயிடுச்சா? அப்படிலாம் இல்லை சார். ஒர்க் இருந்தால் முடிச்சு கொடுத்துட்டு போகிறேன். இருக்கு. நான் மார்னிங் சொன்ன வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போகலாமே. மறந்துட்டீங்களா? அபிகிட்ட பேசுங்கன்னு சொன்னேனே. ஜாப் ஆஃபர் லெட்டர் உங்கள் கையில் கொடுத்து கூட்டிகிட்டு வர சொன்னேனே. சார் நான் ஃபோனில் பேசி பார்த்தேன். பட் அவங்க சார் நான் நேரில் போய் மீட் பண்ணி பேசி பார்க்கட்டா சார்? ஒருவேளை ஃபோனில் பேசுனது அவங்களுக்கு புரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஓகே சுபத்ரா, இப்போ கிளம்புங்க. பட் நாளைக்கு மார்னிங் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி இந்த ஜாப்ல அவங்கள ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஐ வில் ட்ரை சார். யா. சார் எதுக்கும் நம்ம வேணா இன்னொரு ஆப்ஷன் பார்க்கலாமா? புரியல. ஆல்டர்னேட்டா வேற டிசைனர் வச்சு பேசலாமா சார்? நோ. அபி தான் இந்த கம்பெனியோடைய சீஃப் டிசைனர். அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை அண்ட் இருக்கவும் கூடாது. புரிஞ்சுது இல்லை? புரிஞ்சுது சார். அசோக், அந்த டெய்லர் பொண்ண சீஃப் டிசைனரா அப்பாயிண்ட் பண்ணிட்டியா? வித்தின் a டைமா பண்ணிடலாம். டைம் இல்ல அசோக். நீ லேட் பண்ற ஒவ்வொரு நாளும் ஓ எம்டி போஸ்டுக்கு தான் ஆபத்து. அதை புரிஞ்சுக்கோ. புரியுது. பட் அந்த அபியை எப்படி கன்வின்ஸ் பண்ணி நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ண வைக்கிறது தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவ கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத சம்பளத்தை ஆஃபர் பண்ணு. இந்த உலகத்துல எதுக்கும் மயங்காதவங்க கூட பணத்துக்கு மயங்குவாங்க. மா, பட் அந்த பொண்ணு பார்த்தா பணத்துக்கு ஆசைப்படுற பொண்ணு மாதிரி தெரியலம்மா. Wherever you go, you need money to purchase things. There is a price for everything. அவளோட விலை என்னன்னு கண்டுபிடி. அசோக், அவ விலை என்ன வேணாலும் இருக்கட்டும். எல்லாருக்கும் ஒரு வீக் பாயிண்ட் இருக்கு. சில பொண்ணுங்களுக்கு ஆடம்பரம் தான் வீக்னஸ். கார், பங்களோ, ஜுவல்ஸ். இன்னும் சில பொண்ணுங்களுக்கு அன்பு தான் வீக்னஸ். ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அந்த மாதிரி அவ வீக்னஸ் என்னன்னு பாரு.
அது மூலமா அவளை கம்பெனிக்கு வரவை. அசோக், இது வெறும் ஃபேஷன் டிசைனிங் கம்பெனி மட்டும் கிடையாது. இது ஒரு சாம்ராஜ்யம். உனக்காக உன் அம்மா நான் உருவாக்குன சாம்ராஜ்யம். இதுக்கு நீதான் எப்பவுமே ராஜாவா இருக்கணும். ஒரு சின்ன போட்டியில தோத்துட்டு இந்த ராஜ்யத்தை இழந்துராத. சும்மா சும்மா அட்வைஸ் பண்றதுக்கு நீ ஒண்ணு குழந்தை இல்ல. ஒரு கம்பெனியோட எம்டி. உன் சேரை காப்பாத்திக்க வேண்டியது உன் பொறுப்பு. பொறுப்பு மட்டும் இல்ல, டியூட்டி. ஜஸ்ட் டூ யுவர் டியூட்டி. சம்பாதிக்க முடியாதவங்க கிட்ட எவ்வளவு திறமை இருந்தாலும் அது வேஸ்ட். அது கழுத்துல டேப்பை மாட்டின உடனே அப்படியே கைலாசத்துல இருக்க சிவன் நினைப்பு. இவருடைய மொத்த கடையும் அப்படியே இடிஞ்சுதான் விழ போகுது. சொல்றேன். அனாமிகா, அசோக் வரல? வருவாமா, நீங்க சாப்பிடுங்க. சார், அசோக், அசோக், மா சாப்பிடு. ஆ. அசோக், அந்த டெய்லர் பொண்ணுகிட்ட பேசிட்டியா? ஜாபுக்கு வேற ஒத்துக்கிட்டால? மா, அவ வர்றது டவுட் தான்மா. நான் அவகிட்ட பேசி பார்த்தேன். டூ மச் ஆஃப் ஆட்டிடியூட் அண்ட் ஈகோ சேர்ந்தே இருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரை அவ நம்ம கம்பெனில ஒர்க் பண்றதுக்கு டோட்டலி அன்ஃபிட். அக்கா, யாரையுமே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு முடிவு பண்ணுறது தப்பு. மனுஷங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயத்தில் ஈகோ இருக்க தான் செய்யும். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி டேலண்ட் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் ஆட்டிடியூட் இருக்க தானே செய்யும். ஐ அக்ரி. அசோக் இஸ் ரைட். டேலண்ட் இருக்கவங்க கிட்ட கண்டிப்பா கொஞ்சம் திமிரு இருக்க தானே செய்யும் இல்ல? தட்ஸ் ஓகே. அதுக்காக ஒரு சாதாரண டெய்லர் கிட்ட நாம எதுக்காக கெஞ்சிக்கிட்டு நிக்கணும்? அக்கா, நம்ம கெஞ்சல, அந்த பொண்ணோட டேலண்ட்டை புரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். இந்த ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன் கோவப்படுற அசோக்? நிதானமா பேசு. டாட், நான் கோவப்படல, அக்காவுக்கு ஆன்சர் பண்றேன். ஓகே, ஆர்கியூ பண்ணாம ஒரு விஷயத்த பேசலாமா? அசோக், அந்த அபி டெய்லர் டேலண்டடா இருக்கலாம், ஆட்டிடியூடோடவும் இருக்கலாம், வாட் எவர். நம்ம கம்பெனிக்குன்னு ஒரு ரூல் இருக்கு, ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அண்ட் இப்போ உனக்கு இருக்கிற டைம் வெரி மினிமம். ஜஸ்ட் 15 days. அதுக்குள்ள நீ ஒரு நல்ல டிசைனரையாவது மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு வந்து பிசினஸ்ல சக்சஸ் பண்ணி காமிக்கணும். இல்லம்மா, அது வந்து என்ன பேச விடுறியா? இந்த குரூஷியல் டைம்ல
நீ அந்த டெய்லர் பொண்ண வேலைக்கு சேர்த்து டைமை வேஸ்ட் பண்ணாத, புரியுதா? நான் கூட அதை தான் சொல்ல வந்தேன். இட்டாலி, பிரான்ஸ், லண்டன்னு எங்கிருந்தாவது ஒரு பெஸ்ட் டிசைனரை ஹையர் பண்ணுவோம். வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டிசைன் ஒன்று ரெடி பண்ணிட்டு மார்க்கெட்ல இறக்கி நாம அச்சீவ் பண்ணலாம். தேவையில்லை. இல்ல அசோக், அவங்க எஸ் ஐ நோ தே ஆர் த பெஸ்ட் டிசைனர்ஸ். இந்த டிசைனிங்லயும் ஃபேப்ரிக் வேர்ல்ட்லயும் அவங்க பெரிய டானா கூட இருக்கலாம். பட் அவங்க கிட்ட இல்லாத ஒன்று நான் இந்த அபி டெய்லர் டீம் கிட்ட பார்த்தேன். ஒழுங்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கல. அந்த மிஷின் சத்தத்தை தாண்டி வேற எந்த சத்தமும் அவங்க கேட்கல. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் வேலையை கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு அவ்வளோ ஃபோக்கஸ்டா அவங்க ஒர்க் பண்ணாங்க. எனக்கு அது ஒரு சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவை நேரில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அம்மா, நீங்களே இந்த காஸ்டியூம் பார்த்தீங்களா? ஒரு குறை இல்லை, ஒரு சின்ன கரெக்ஷன் கூட அதில் இல்லை. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்ததுமா. அதுவும் அவ்வளோ ஷார்ட் டைமில். அதெல்லாம் சரிதான். ஆனால் ஏதோ ஒரு டிசைனை சரியாக பண்ணிட்டாங்கிறதுக்காக அந்த டீமை நம்பி கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? டேட், லட்சமாக பணத்தை பே பண்ணி நாம் வேலைக்கு வச்ச இந்த டிசைனர்ஸை நம்பி கூட நம்ம க்ரோஸ் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் ரிசல்ட் 0 தானே. அதே ரிஸ்கை நான் இந்த அபி டெய்லர் நம்பி எடுக்க போகிறேன். இதில் என்ன தப்பு இருக்கு? இது பாருங்க, இல்லை நம்ம தோத்தாலும் நம்ம பிஸ்னஸ் ஒன்றும் சரிஞ்சு விழுந்துட போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஸ்லிப், அவ்வளோதான். சாரி. This is my game and the ball is in my court. நான் பார்த்துக்கிறேன். அது வரைக்கும் என்னை யாரும் டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. அதுவே போதும். அசோக், அசோக், அசோக்குக்கு இன்னும் 15 days டைம் தரலாம். அதுக்குள்ள இந்த பிசினஸ்ல அவர் எதுவுமே சாதிக்கலன்னா அவரே இந்த எம்டி போஸ்ட்ல இருந்து ரிசைன் பண்ணிடுவாரு. இந்த டீல் ஓகேயா? ஹலோ அசோக், எங்க இருக்க? இங்கதான் பக்கத்தில். ஏன் உன் வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது பாரு, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நான் கூட இருக்கேன். எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். அசோக், என்ன ப்ராப்ளம்க்கா? இது உனக்கு தேவையா அசோக்? மிட் நைட்ல தூக்கம் இல்லாம எங்கேயோ போய் நின்னுக்கிட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டு நிம்மதியை நீ கெடுத்துக்கிற. ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரன் இருந்தான். அவன் ரொம்ப நல்ல பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான். அதனால அவளை தேடி அந்த நாடு முழுக்க சுத்தினான். ஒரு ஏழை வீட்டுல பிறந்த தேவதை பாவம், அவ ரொம்ப கஷ்டப்பட்டா. தன்னை காப்பாத்த யாராவது வருவாங்களான்னு காத்துட்டு இருந்தா. தன்னைத்தான் தேடுறான்னு தேவதைக்கும் தெரியாம, இவளைத்தான் தேடுறோன்னு ராஜகுமாரனுக்கும் தெரியாம 2 பேரும் அடிக்கடி சந்திச்சுக்கிட்டாங்க. ஆனா ஒரு நாள் வந்து அந்த நாடு முழுக்க தேடின ராஜகுமாரன் இவதான் நம்ம ராஜகுமாரின்னு கண்டுபிடிச்சிட்டான். அந்த நிமிஷத்துல இருந்து
அந்த தேவதை கஷ்டமெல்லாம் பறந்து போச்சு. அந்த மாதிரி தான் அபின்ற தேவதையையும் ஒரு ராஜகுமாரன் கண்டிப்பா தேடி வருவான். அக்கா மனசு சரியில்லை, கொஞ்ச நேரத்தில் நானே வீட்டுக்கு வந்துடுவேன். நீ டென்ஷன் ஆகாதீங்க. அசோக், எடுத்துட்டு போறான், அவனை ஃபாலோ பண்ணுங்களேன். எங்க சீக்கிரம் போங்க. ஏய் நில்றா. ஏய் எங்க நீங்க இன்னும் கொஞ்சம் வேகமா போங்க. ஏய் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஏய் ராஸ்கல். ஏய் போன் குடுறா. ஏய் போன் குடுறானா? ஏய் போன் குடுன்றல்ல. ஏய் குடுறா. Thank you madam. Thank you so much. Hey, stop, stop, stop. Hey, rascal. Hey, phone kurra. Hey, phone kurra na. Hey, phone kudundralla. Hey, kurra. Thank you madam. Thank you so much. நீங்க இந்த டைம்ல இங்க என்ன பண்றீங்க? அன்பிலீவபிள். நிஜமா நான் உங்களை மீட் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கலீங்க. நானும் தான். எதிர்பார்க்காத நேரத்துலலாம் திடீர்னு முன்னாடி வந்து நிக்கிறீங்க. திஸ் இஸ் கோஇன்சிடென்ஸ். எங்க அம்மா அடிக்கடி சிண்ட்ரெல்லா பத்தி சொல்லுவாங்க. உங்களுக்கு சிண்ட்ரெல்லா கதை தெரியுமா? தெரியாதுங்க. ஒரு ராஜகுமாரன் இருப்பான். அவனுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் சிண்ட்ரெல்லான்னு ஒரு தேவதை அவனுக்கு உதவி செய்வாளாம். அந்த மாதிரி உங்க மூலமா எனக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சாரி, இவ்வளோ நேரமாக நம்ம பேசியிருக்கோம். நான் பேர் கூட சொல்ல பாருங்களேன். ஐ எம் அசோக். என் பேர் அபி. தெரியுங்க. எப்படி எப்படி தெரியும்?
அபி டெய்லர்னு ஒருத்தர் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். மேபி அந்த அபி? நான் தான். ஓகே, glad to meet you. Then? பார்க்கலாங்க. ஓகே, பாய். பாய். வரேங்க. ஹலோ, கிளம்பிட்டேன்டி. ஆன் த வே. எல்லாரும் ரெடியாக இருக்கீங்கல்ல? ஓகே ஓகே, ஐம் கம்மிங். புரியல மேடம். கொஞ்ச நேரத்தில் புரியும். வாங்க கிளம்பலாம். போலாண்ணா. அக்கா, நீ வீலிங் பண்ற அளவுக்கு தப்பு ஒன்றும் நடக்கலக்கா. அது நடக்க போற சம்பவம் சொல்லும், நீ அமைதியா வா. அண்ணா, கொஞ்சம் ஸ்பீடா போங்க. அண்ணா, கொஞ்சம் ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் சைடு போங்க. மேடம், அது தப்பு மேடம். தப்ப சரியா செய்ய தெரிஞ்சவங்க தான் வாழ்க்கையில பெரிய ஆளா வருவாங்க. அதெல்லாம் ஓகே மேடம். ஆனா ஃபைன் கட்ட சொன்னா என்ன பண்றது? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சொன்னதை செய்யுங்கண்ணா. போங்க போங்க போங்க. அண்ணா, ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஷாப்பிங் மால் வந்துருச்சு. அக்கா, வேற யாரும் மாதிரி இருக்கு. அது நம்ம ஆனந்தி அக்கா இல்ல. தினமும் வீட்ல இருந்து ஒரு வேஷத்துல வந்து இப்படிதான் மாறு வேஷத்துல அலையறா போல. ஆட்டோ எடுங்கண்ணா. ஐயோ அக்கா, நம்ம ஆனந்தி அக்காவே இல்லைன்னு சொல்றேன். அது வேற யாரோ. டேய், பேசாம இருடா. அக்கா, நீ ரொம்ப கோபமா இருக்கக்கா. பிராணாயாமம் பண்ணுக்கா. Hi guys, good to see you. How are you? Hi Anandi. Hi babe. Hi. Hey. What's up? Fine yeah. அக்கா, வேணாக்கா, இந்த இடத்துல விட்டுருக்கா. பிராணாயாமம் பண்ணிக்கோ. டீ, காஃபி, ஜூஸ். அக்கா, எக்ஸ்கியூஸ் மீ. விடு. அக்கா, இங்க எல்லாரும் பாக்குறாங்க அக்கா. நீயும் மன்னிப்பு கேளு. நீயும் மன்னிச்சிருக்கா. டக்குன்னு பிராணாயாமம் பண்ணி ரிலாக்ஸ் ஆயிடுக்கா. கிளம்பிடலாம். அபி, வெல்கம் அபி. Guys, this is my sister Abhi.
அபி உனக்கு என்ன வேணும்? டீ காஃபி? விடு. என்னடி பண்ற நீ? படிக்கிற காலேஜ் போறேன்னு ஒரு வேலையும் செய்ய விடாம உன்னை பாத்துக்கிட்டது மட்டும் இல்லாம கேட்கும் போதெல்லாம் கேக்குற காசும் கொடுத்தா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்னடி துணி இது? அபி உட்காரு, உட்கார்ந்து பேசலாம். என்ன பேசலாம்? எல்லாத்தையும் பேசலாம். அரைஞ்சு மூஞ்செல்லாம் உடைக்கிற அளவுக்கு கோவம் இருக்கு எனக்கு. எல்லாத்தையும் பேசலாமா? பேசலாம். உன் கோவத்தையும் என் காரணத்தையும் சேர்த்தே பேசலாமே. ஆனா அதுக்கு இது இடம் கிடையாது. அத நீ புரிஞ்சுக்கோ. ஓ, உனக்காக உழைச்ச ஒருத்தி நின்னு பேச கூட இடம் இல்ல. பாத்தியா அரவிந்த்? அக்கா வேணாங்க்கா, பிராணாயாமம் பண்ணிக்கோக்கா. டேய், இன்னைக்காவது அவ பைத்தியக்கார புத்தியை விட்டுட்டு அவ வெளியில வரட்டும். நான் பைத்தியமா? டேய் சொல்லுடா அவள. நான் பைத்தியமா? நான் பைத்தியமா? சொல்லுடி, நான் பைத்தியமா? அரஞ்சனா அக்கா விடுங்க. என்ன ப்ராப்ளம்? ஏன் கஸ்டமரை டிஸ்டர்ப் பண்றீங்க? ப்ளீஸ் மூவ். ப்ளீஸ் தயவு செஞ்சு போங்க. போங்க. அக்கா, இந்த பிராணாயாமத்தை அப்பவே பண்ணிருக்கலாம்லக்கா. ஒருத்தரை பத்தி தெரியாம சாகிறத விட தெரிஞ்சு சாகிறப்ப நிம்மதியா இருக்கும் தம்பி. முகல் கல்ச்சரையும் இந்தியன் ட்ரெடிஷன் கல்ச்சரையும் மிக்ஸ் பண்ணி அதை ட்ரெண்ட் ஆக்குனவர் மிஸ்டர் ஃபாரூக். மிஸ்டர் ஃபரூக், ஐ நோ ஹிம் வெரி வெல். யா நீ கூட சொல்லிருக்கியே அவரை ஒரு தடவையாவது மீட் பண்ணணும்னு. மிஸ்டர் ஃபாரூக், ஹீ இஸ் a very big fan of yours. சோஷியல் மீடியால உங்களை பத்தின நியூஸை நிறைய தேடி தேடி படிப்பான். I see. Hi. Hello. Ashok, she is Tina. Last year Best Designer of the World award winner. Hello. Hi. And she is Tony and Companyயோட சீஃப் டிசைனர். லாஸ்ட் மந்த் அவங்களுக்கு ராயல்ட்டி பத்தலன்னு அந்த கம்பெனிலேருந்து ஜாப் ரிசைன் பண்ணிட்டாங்க. குட், வெரி குட். ஒரு கம்பெனியோட எம்டி இப்படிதான் இருக்கணும். எப்பவும் எல்லாத்த பத்தின அப்டேட்ஸோட இருக்கணும். இவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் எப்பவுமே பிஸியாக தான் இருப்பாங்க. பட் நம்ம கம்பெனியில் how is it possible? நான் தான் வர வச்சேன் அசோக். உனக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் பெரிய பிரச்சனை தானே. நான் உன் அக்கா அசோக். மிஸ்டர் ஃபாரூக், explain about your design. Sure. See Mr. Ashok, இந்த மாதிரி டிசைன் வேர்ல்டில் ஃபஸ்ட் டைமாக பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இட்ஸ் a bite of Rome, a bite of Greek and Ethiopian design. முறையாக இதை பண்ணியிருக்கேன். இட்ஸ் வெரி யூனிக். How is it? இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு டிசைன் நான் பார்த்ததே கிடையாது. பட் இட்ஸ் so idiotic and very stupid. அசோக், நான் யாருன்னு தெரியுமா? இந்தியாவோட பெஸ்ட் ஹீரோயின்ஸ், பெஸ்ட் மாடல்ஸ் எல்லாரும் நான் பண்ண டிசைன் காஸ்டியூமுக்காக போட்டி போடுவாங்க. ஓகே, போங்க போய் அவங்களோட ஒர்க் பண்ணுங்க. யூ நாட் நீடட் ஹியர். அசோக், வாட் இஸ் திஸ்? மிஸ்டர் ஃபாரூக், ப்ளீஸ் வெயிட். அவனுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அக்கா ஒரு நிமிஷம். மிஸ்டர் ஃபரூக், யூ ஆர் ஜஸ்ட் அ டிசைனர். எனக்கு என்ன தேவைன்னு நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. அதை நான் தான் முடிவு பண்ணணும். அண்ட் யூ டூ, நீங்கள் எல்லாருமே காப்பீஸ். ஏற்கனவே இருக்கிறத தூசி தட்டி என்கிட்ட புதுசாக காட்டணும்னு நினைக்கிறீங்க. எனக்கு நீங்கள் யாரும் தேவை. ஆல்ரைட் மேம், ஹீ இஸ் இன்சல்ட்டிங். மேம், உங்கள் பிரதருக்கு டிசைனோட வேல்யூவும் தெரியல, டிசைனர்ஸோட வேல்யூவும் தெரியல. கூல் கூல். அவன் சின்ன டிஸ்டர்பன்ஸ்ல இருக்கான். Give me 10 minutes. We'll be back.
அசோக் என் கூட வா வா. அசோக் என்ன பண்ணிட்டு இருக்க? அவங்கள யாரும் தெரியுமா? ஃபேஷன் டிசைனிங்ல அவார்ட் வின்னர்ஸ். தேர் ஆல் லீடிங் ஃபேஷன் டிசைனர்ஸ். எனக்கு தெரியும். தெரிஞ்சும் இப்படி அவங்கள இன்சல்ட் பண்ணா எப்படி? இப்போ நம்ம கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்கோம். நாம இல்ல நான். சரி ஓகே, உனக்காக தானே நான் எல்லாரையும் கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ ஜெயிக்கணும் அசோக். நீங்க மேஜிக் ஷோ பார்த்திருக்கீங்களா? அதுல ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பஃபூன் வருவான். எல்லாரையுமே அவன் என்டர்டெயின் பண்ணிட்டு இருப்பான். அதுக்காக அந்த ஷோ ஃபுல் அவனோடதுன்னு அர்த்தமா? அடுத்து வர மெஜிஷியனோடது. அந்த மாதிரி தான் இவங்களும். இவங்களோட பேரு புகழ் இந்த ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம பிராண்டை வேணா விளம்பரப்படுத்திக்கலாம். ஆனா நம்ம வியாபாரம்லாம் பண்ண முடியாது. நமக்கு தேவை ஒரு மெஜிஷியன். அசோக், உன்னை விட அதிகம் பிசினஸ் தெரிஞ்சவனா? இந்த ஃபீல்ட பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம பிராண்டுக்கு ஒரு நேம் இருக்கு அசோக். அந்த நேமை காப்பாத்த இந்த பஃபூன்ஸ் ஆள முடியாது. அப்ப யாரால முடியும்? அப்படிங்கிற ஒரு படிப்பறிவில்லாத டெய்லரால முடியும் நம்புறியா? Are you mad? Yes, I am. You're right. இப்ப நான் எல்லாருக்கும் பைத்தியக்காரனதை தெரிவேன். அப்படிங்கிற ஒரு டெய்லரை நம்பி என் கரியரையே பணைய வைக்கிற ஒரு பைத்தியக்காரன் தான். நீங்க நினைச்சுக்கோங்க, எனக்கு கவலை இல்லை. பட் நான் அதை ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். நீங்க சொன்ன அந்த படிப்பறிவே இல்லாத அப்படிங்கிற அந்த டெய்லரை வச்சு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். என்ன நமிகா? ஒன்றும் இல்லைம்மா, நத்திங். ஹே, என்கிட்ட பேசுறதுல என்ன தயக்கம்? தம்பியை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவனுக்கு என்ன? நாம யோசிக்கிறோம், ஆனா அவனோட லைஃப்பை பத்தி அவன் யோசிக்க மாட்டேங்கிறானே. நிறைய டைம் வேஸ்ட் பண்றாமா, தப்பு தப்பா முடிவு எடுத்துட்டு இருக்கான். ஒரு விஷனே இல்லையேம்மா அவங்கிட்ட. நம்ம கிட்ட இல்லாத டிசைனர்ஸா? அவங்க டேலண்ட் மேல நம்பிக்கை இல்லைன்னா வேற கண்ட்ரில இருந்து கூட டிசைனர்ஸ் வர வைக்கலாம்ல. நான் கூட பேசினேன், பட் அவனுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கைமா. அதுக்காக ஆஃப்டர் ஆல் ஒரு சாதாரண டெய்லரை சீஃப் டிசைனர் ஆக்கலாமா? ஏற்கனவே நம்ம கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் டவுன் ஆயிருக்கு. சேல்ஸ் இல்லாம எல்லா காஸ்டியூம்ஸும் ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கு. அதான் அவனுக்கு 15 டேஸ் டைம் கொடுத்துருக்கேனே. இத்தனை நாளா நடக்காதது இப்போ இந்த 15 டேஸ்ல நடந்துருமா? அவன் சின்ன பையன்மா. இந்த போர்ட் மெம்பர்ஸ் முன்னாடிலாம் அவன் அவமானப்படுறதை என்னால பார்த்துட்டு தாங்க முடியலமா. இதுக்கு என்ன செய்யலாம்னு நினைக்கிற? ஏதாவது ஒன்று செய்யணும்மா. நீங்க இருக்கீங்க, கூட நான் இருக்கேன், நாம பார்த்துக்கலாமேம்மா. தம்பி சந்தோஷமா உலகத்தை சுத்திக்கிட்டே இருக்கலாமே. அவங்கிட்ட இதை சொல்லி பாத்தியா? அவன் கேட்க மாட்டேங்கிறாமா. அப்ப அவன் விருப்பத்துக்கு விட்டுடு. லெட்ஸ் கிவ் ஹிம் சம் ஃப்ரீடம். அவனோட கனவு, அவனோட லைஃப், அவன் மோதி பார்க்கட்டும். டிரைவர் மேடம், அபி டெய்லர் ஷாப் எங்க இருக்குன்னு தெரியுமா? மேடம், இதுதான் அந்த அபியோட கடை மேடம். நம்ம வீட்டு ஸ்டோர் ரூம்ல 4ல் 1 பங்கு கூட இல்ல. இந்த கடை வச்சிருக்கிறவளுக்கு அவ்வளவு திமிரா? அனாமிகா, திமிரு கடையோட அளவுல இல்ல, அவளோட திறமை. அது மேல அவளுக்கு இருக்கிற நம்பிக்கை. அவளை காணுமே. யார் காரு ரொம்ப நேரமா கடவாசலே நிக்குது? அக்கா, எனக்கு தெரியும்க்கா. அன்னைக்கு நாங்க போய் ஒரு கம்பெனில ட்ரெஸ் தைச்சிட்டு வந்தோம்ல, அவங்க கார் தான்க்கா இது. ஓ, அன்னைக்கு அந்த கம்பெனி வாசல்ல நின்னுட்டு இருந்துச்சு, நான் பார்த்தேன். அவங்க எதுக்கு இப்ப நம்ம தேடி வந்திருக்காங்க? டிரைவர் மேடம், நான் போய் கேட்டு வந்துடுறேன் மேடம். இந்தா அவங்க டிரைவர் நடந்து வராருல, அவர்கிட்டயே கேட்டுருவோம் என்னன்னு.
பாய். என்னன்னு கேளு. நான் பாய்லாம் கிடையாது, மேன். மேன்னு கூப்பிடு. இப்போ கேளு போ. ஸ்மால் கேர்ள். அடிக்கிற வெல்லாம் வச்சுக்காத. சொல்லுங்கண்ணே, என்ன விஷயம்? கடைவே ரொம்ப நேரம் வெறிக்க பாக்குறீங்க. அபி மேடம் இல்லையா? அபி மேடம் வீட்டில் இருப்பாங்க. சொல்லுங்க என்ன விஷயம், நான் சொல்லிடுறேன். எங்க மேடம் அவங்கள பார்க்கணும்னு சொன்னாங்க. அவங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? அப்படியா? அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே மேடம். இந்த வரேன் மேடம். அவங்க வீட்டில் இருக்காங்களா மேடம்? பாத்தியாக்கா எவ்வளவு திமிரு, சொடக்கு போட்டு கூப்பிடுறான். அட்ரஸ் கேட்டிங்களா? நான் கேட்டேன் மேடம், சொல்லிட்டாங்க மேடம். ஆமா, அங்க அந்த காருக்குள்ள 2 பேர் இருக்காங்கல்ல, அதுல யாரு நம்ம அபியை அவமானப்படுத்தினது தெரியலையே. யாரா இருந்தா என்னக்கா, 2 பேரையும் புடிச்சு கத்தி விட்டுறலாம். ஏய் வேணாம். நம்மள தேடி வந்தவங்கள அவமானப்படுத்துறது தப்புன்னு நம்மள அபி திட்டும். கால் பண்றான். ஹலோ அப்பா, அபி இல்லையா? ஏன் எங்களை பார்த்தா மனுஷன் தெரியல உனக்கு? என்கிட்ட பேச மாட்டியா? பேசுற. கிச்சன்ல உப்புமான்ற பேர்ல எதை கிண்டிக்கிட்டு இருக்கா? என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு. நானும் அபி எல்லாரும் போய் ஒரு கம்பெனியில துணி தைச்சு கொடுத்தான்ல, அந்த கம்பெனி முதலாளியம்மா அபியை தேடி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. நிஜமாவோட சொல்ற? அப்புறம் நான் என்ன உங்களை மாதிரி பொய்யா சொல்ல போறேன்? இப்பதான் கடைக்கு வந்தாங்க, அட்ரஸ் கொடுத்து நான் தான் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். மறக்காம அபிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிருங்க. அதெல்லாம் நான் பாத்துறேன். கம்பெனி முதல்ல மாதிரி பேசாத, நான் சொல்றேன். போய் போன போய். சரி வைங்க. ஆனந்தி, அரவிந்த், என்னப்பா? வா சீக்கிரம் வா, எல்லாம் தொடச்சு வை. டேய் நீ கடைக்கு போய் ஸ்வீட் வாங்கிட்டு வா. அபே 2 காஃபி போடு. தொடச்சு வைமா. என்ன சொல்றல, அந்த வீட்டெல்லாம் பளபளன்னு வச்சுக்கணும் என்னைக்குமே. யாருப்பா வரா? இவ்ளோ பரபரப்பா இருக்கீங்க? என்னம்மா இப்படி கட்டிட்ட? மகாலட்சுமி வீடு தேடி மகாலட்சுமி வராங்கம்மா. தொடங்கம்மா. ஐயோ நானே தொடங்க வேண்டியதா இருக்கு. ஐயோ உங்களுக்குலாம் என்ன சொன்னாலும் புரியாது. ஐயோ என்ன இன்னும் காணோம். வந்திருக்கணும். நிறுத்துங்க சுந்தரமூர்த்தி, நான் தான். என்ன முதல்ல பேண்ட் ஷர்ட் போட்டுருக்காங்க? ஓ டிரைவரா? அம்மா பின்னாடி இருக்காங்க. பா தக்காளிக்கு தோல் உரிச்ச மாதிரி இருக்காங்க. வணக்கம் மேடம். நல்ல வேலைக்கு என்ன வெளில வந்து நின்ன. இல்லை நீங்க இடம் மாதிரி வேற எங்கேயாவது போயிருப்பீங்க. நம்ம வீடு தான். வாங்க உள்ள வாங்க. அபி உள்ள இருக்காங்க. நான் அபியோடைய அப்பா மிஸ்டர் சுந்தரமூர்த்தி.